ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருந்தா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் எதுவும் இருக்காது. அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டா ஓகே ஒபாமாவுக்கே குடுத்துட்டாங்க, எனக்கும் குடுத்துட்டாங்கன்னு சொல்லி வேணா ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் மார்த்தட்டிக்கலாம். ஆனா நோபல் பரிசை வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு விட்டுக் கொடுத்ததால் இன்று அவரால் வெனிசுலா நாட்டையே கைப்பற்றுவதற்கும் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அடுத்தது தலையில எண்ணெய் தேய்ச்சா கூட புடிச்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஆயில்னு ஒரு வார்த்தை OI எல் முடிக்கிறதுக்குள்ள புடிச்சிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து உலகத்தை விட்டுட்டு இப்ப வந்து எலான் மஸ்க் வந்து மார்ஸ்ல ரொம்ப கீனா இருக்காரு. மேபி அங்க ஆயில் இருக்குதோ என்னவோ தெரியாது. கூட ரீட்வீட் கூட பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். ஆயில் அங்க இருந்ததுன்னா கூட அதையும் எடுத்துக்குவாரு. நேத்தே அவர் பார்த்திருக்காரு. அதாவது ட்ரம்ப் அவர்களையும் முதல் பெண்மணியும் எலான் மஸ்க் 3 பேரும் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. எல்லாம் வர்ற கான்செப்ட் அவ்வளவுதான். இது ஆக்ட் ஆஃப் வார். ஒரு அதாவது நீங்க டெமோக்ரஸியை கொடுக்குறன்ற பேர்ல நீங்க எதை வேணா செய்யலாம், எல்லா கண்ட்ரியும் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இது என்ன அமெரிக்கா எதுக்காக இதை செய்யுதுன்னா ஜஸ்ட் டு மேக் அ பாயிண்ட். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பாரு என்னை யாரும் கேள்வி கேட்க முடியும், அப்படி கிடையாது, நீ என்னை விட்டு போயிருன்றதுக்காக. ஸோ தன்னைத்தானே தனிமைப்படுத்துவதற்கு என்னென்னலாம் ஸ்டெப் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை தனிமைப்படுத்துவதனால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய கடன் 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. அந்த கடனை யார் கட்டுவான்றதான் நான் திரும்ப கேட்கிறேன். ஒரு பெரிய கடன்காரன், அவங்க கிட்ட நிறைய பொருள், அதாவது என்ன சொல்றது, வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவன் அந்த வெப்பன்ஸ் வச்சு அந்த ஊர்ல இருக்க மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த வெப்பனை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தான்னா அவன் டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுன்னா அந்த வாங்கின கடன் யார் திருப்பி தருவா? ஸோ இப்போ அமெரிக்கா வந்து $29 ட்ரில்லியன் எக்கானமி, $30 ட்ரில்லியன் எக்கானமின்னு வச்சுக்கோங்க. ஆனால் 38 ட்ரில்லியனுக்கு கடன் இருக்கு. அப்போ யார் வந்து அந்த மிச்சம் இருக்கிற 8 ட்ரில்லியனை கடன் கட்டுவா அப்படின்ற கேள்வி தான் நான் வைக்கிறேன்.